உலகத்திலேயே மிகக்கூடிய விஷம் எது தெரியுமா? பாம்பு விஷமா, சிலந்தி விஷமா? கிடையவே கிடையாது, நம்பிக்கை. ஏன்னா பாம்பு கடிச்சா உயிர் தான் போகும், ஆனா நம்பினவன் கடிச்சா அவன் வாழ்க்கையே போயிடும். கதிர், சேகர்னு 2 நண்பர்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கதிர் ராப்பகலா உழைக்கிறான், சேகர் கணக்கு வழக்க பாத்துக்கிறான். கதிர் சேகரை தன் கண்ணை விட அதிகமா நம்புறான். ஒரு நாள் காலையில கதிர் ஆபீஸ்க்கு வரான். ஆபீஸ் பூட்டி இருக்கு, போர்டு கலட்டப்பட்டிருக்கு, சேகர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. விசாரிச்சாதான் தெரியுது, சேகர் அந்த கம்பெனியையும் கதிர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ராஜெக்டையும் வேற ஒரு பெரிய இடத்துக்கு வித்துட்டு மொத்த பணத்தோட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. கதிர் நடு தெருல நிக்கிறான். சொந்தக்காரங்க எல்லாம் இவன் ஏமாந்துட்டான், இவன் உருப்பட மாட்டான்னு காரி துப்புறாங்க. கதிர் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தான். எவன் என்னை ஏமாத்தினானோ அவன் கண்ணுல படுறப்ப நான் சாதாரண ஆளா இருக்க கூடாதுன்னு வெறித்தனமா உழைச்சான். 5 வருஷம் ஆச்சு. கதிர் இப்போ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கிட்டான். ஒரு நாள் ஏர்போர்ட்ல கதிர் வரும்போது எதிரில் சேகரை பார்க்கறான். சேகர் அந்த பணத்தை எல்லாம் அழிச்சிட்டு இப்போ சாதாரண வேலை தேடிட்டு இருக்கான். கதிரை பார்த்ததும் சேகர் பயந்து நடுங்குறான். மன்னிச்சிடு கதிர், போலீஸ்ல எல்லாம் விட்டுறாது என்ன அப்படின்னு காலில் விழுவுறான். எல்லாரும் கதிர் கோபத்துல அடிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கதிர் சேகரை தூக்கி நிறுத்தி ஒரு தேங்க்யூ சொன்னான். சேகர் அதிர்ச்சியாகி எதுக்குடா நன்றி சொல்றேன்னு கேட்டான். அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அன்னைக்கு நீ மட்டும் எனக்கு உண்மையா இருந்து என் கூடவே இருந்திருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சின்ன கம்பெனியை ஒரு நடுத்தர கம்பெனியா மாத்திருப்போம், லாபத்தை பாதியா பிரிச்சிருப்போம். ஆனா நீ என்னை ஏமாத்தி நடுத்தரில் விட்டதுனால தான் நான் என் முழு சக்தியை வெளியே கொண்டு வந்தேன். தனியாளா நின்று ஜெயிக்க கத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ பண்ண அந்த துரோகம் தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் த பெட்ரையல்.